நாங்க இருக்கிற வரைக்கும் நாங்க சொல்றதா இங்க சட்டம். சட்டமைய உறவுகளுக்கு எனது அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, உருட்டு மன்னன் நித்யானந்தா இப்போ மறுபடியும் ஐ எம் பேக் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. சில நாட்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரு ஆளே இல்ல, இறந்துட்டாரு, அவர் போயிட்டாரு, ஆள் பாடி ஆயிட்டாரு, அது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் நான் இல்ல, நான் உயிரோட தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கேன், 200 வருஷம் வாழ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. அது என்ன, அது மட்டும் இல்லாம அந்த நித்யானந்தா மீது நிலுவையில் இருக்க வழக்குகள்லாம் என்னென்ன பிரிவுகள்ல அவர் மீது வழக்கு பதியப்பட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாம ஒருவேளை அவரை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா என்னென்ன ஒரு செக்ஷன்ல பாத்தீங்கன்னா ப்ராசிக்யூட் பண்ணுவாங்கன்ற சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போவோம். நித்யானந்தா அவர்கள் மீது பாத்தீங்கன்னா அவர் மட்டும் இல்ல, அவர் சார்ந்த சில நபர்கள் மீது கர்நாடகா போலீஸால பாத்தீங்கன்னா ரேப் கேஸ் ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு. குஜராத் போலீஸால பாத்தீங்கன்னா கிட்னாப் கேஸ் பாத்தீங்கன்னா ஃபைல் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 வழக்குகளையும் சேர்த்து அவர் மீது 12 பிரிவுக்கு மேல பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 2010 ஹிமாச்சல் பிரதேஷ்ல இவரை காவல்துறை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அது பாத்தீங்கன்னா ஒரு ரேப் கேஸ்க்காக அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவர் கொஞ்ச நாள்ல வெளியே வந்துடுறாரு. வந்துட்டு அப்புறம் பழைய மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆசிரமம் அது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா நான் ஆன்மீகம் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஆள் கொஞ்ச நாள் போயிட்டு இருந்தாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு நாள் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாரு. அப்ஸ்காண்ட் ஆனதுக்கு அப்புறம் இன்டர்போல்ல பாத்தீங்கன்னா ப்ளூ நோட்டீஸ் கொடுக்குறாங்க. ப்ளூ நோட்டீஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் ரெட் நோட்டீஸும் கொடுக்குறாங்க. ஆள் பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நான் கைலாசம் சொல்லிட்டு ஒரு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வேற மாதிரி ஒரு உருட்டி வெளியே போயிட்டாரு அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அவர் வெளியே இருக்கிறதுக்கான எந்த ஒரு ப்ரூஃபும் கிடையாது. எனக்கு தெரிந்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட இங்கதான் இந்தியாவுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு 100% இருக்கு. அப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா, அப்புறம் அவர் மீது ஒரு கிட்னாப் வழக்கு ஒன்று பதிவு பண்றாங்க. கிட்னாப்பிங் பாத்தீங்கன்னா ஒரு பேரண்ட்ஸ் புகார் தராங்க. இந்த மாதிரி நித்யானந்த் பாத்தீங்கன்னா அவங்கள ஒரு சட்டவிரோதமா வச்சிருக்காரு, எனக்கு உடனே மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கொணர்வு மனு ஒன்று தாக்கல் பண்றாங்க. அதுல அவர் மீது வழக்கு பதிவு பதியப்படுது. அதுக்கப்புறம் அந்த ஒரு மனு மீது பாத்தீங்கன்னா வழக்கு பதிவும் காவல்துறை பண்றாங்க. அதுல அவர் மீது 365 கிட்னாப்பிங்ல வழக்கு பதிவு பண்ணிட்டு அவரை மறுபடியும் தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3-4 வருஷமா அவரை தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் அவரை கண்டுபிடிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லி காவல்துறை தரப்புல ஒரு பெரிய சவாலா இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல, போலீஸ் சொல்லிக்கிட்டு வராங்க. இது நம்பலனாலும் அதான் நெசம் அப்படின்னு சொல்ற மாதிரி இது நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா அவர் உண்மையிலுமே பிடிக்க முடியலையா, இல்ல அவருக்கு ஏதாவது இங்க இந்த நாட்டுக்கோ அல்லது வேற யாருக்கோ அவரால் ஒரு ஆதாயம் இருக்கா அப்படின்ற சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கர்நாடகா போலீஸால பாத்தீங்கன்னா இவர் மீது 376 ரேப் கேஸ், 377 அன்நேச்சுரல் செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, 420 சீட்டிங், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 201 டிஸப்பியரிங் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாட்சிகளை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்றது. அப்புறம் 114 கிரிமினல் அபேட்மெண்ட், அது மட்டும் இல்லாம 120 குற்றச்செய்தி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் மீது ஒரு வழக்கு பதிவுப்படுது. இந்த பிரிவுகள் பாத்தீங்கன்னா அவர் மீது வழக்கு பதிவு பண்ணுது. இதுல அந்த 376ல ஒருவேளை அவரை ப்ராசிக்யூட் பண்ணி கன்விக்ட் ஆகிற பண்ணா கண்டிப்பா அவருக்கு லைஃப் வரைக்கும் அதாவது ஆயுள் தண்டனை கொடுக்குற வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குஜராத் போலீஸ் பாத்தீங்கன்னா அவர் மீது 365 கிட்னாப்பிங், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 344 ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சட்டவிரோதமா ஒரு நபரை 10 நாட்களுக்கு மேல பாத்தீங்கன்னா சட்டவிரோதமா அடைச்சு வச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அது பாத்தீங்கன்னா பிரிவு 344, அப்புறம் பாத்தீங்கன்னா 323, அப்புறம் 504, அப்புறம் பாத்தீங்கன்னா 502, அப்புறம் லேபர், அதாவது சைல்டு லேபர்ல குழந்தைகளை வச்சு ஒரு டொனேஷன் வாங்குறாரு, சட்டவிரோதமா அடைச்சு வச்சு குழந்தை தொழிலாளர் சட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அவர் மீது இன்னொரு பிரிவுலையும் பாத்தீங்கன்னா வழக்கு பதிவு பண்றாங்க. அது பாத்தீங்கன்னா பிரிவு 14. இவர் மேல இதன பிரிவுல வழக்கு பதிவு பண்ணிட்டு காவல்துறை தேடிக்கிட்டு வராங்க. இதுல பாத்தீங்கன்னா அவருக்கு அதிகபட்சமா 7 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்கறதுக்கான ப்ராசிக்யூட் பண்ணி நிரூபிக்கப்பட்டால், நான் சொல்றது 7 ஆண்டு வரைக்கும் தண்டனை கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். நான் சொன்ன எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய தண்டனை சட்டம் தான். செக்ஷன் 14 ஆஃப் சைல்டு லேபர் ஆக்ட் மட்டும் பாத்தீங்கன்னா சைல்டு லேபர் ஆக்ட், மற்ற எல்லாமே பாத்தீங்கன்னா இந்தியன் பீனல் கோட் அப்படின்ற விஷயத்த நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்.
அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர் மீது தற்பொழுதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 வழக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிலுவையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு சொல்கிறேன். ஒருவேளை வேற ஏதாவது வழக்குகள் இருந்தது, ஒருவேளை நான் விட்டு இருந்தேன் அப்படின்னா மறக்காம சொல்லுங்க. 2 வழக்கு 12 பிரிவுல வழக்கு பதியப்பட்டு கிட்டத்தட்ட 3 வருஷமா தேடிட்டு இருக்காங்க. நான் பெயிலபிள் வாரண்ட் வந்து அவர் மேல இருக்கு. நீங்க இந்த நித்யானந்தா அவர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்கள்.